அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்து பட்டாசு வெடித்ததாக நெல்லை மாவட்டத்தில் 28 வழக்குகள் பதிவு. தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்நாளில் பட்டாசு வெடிக்க கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு வருகிறது. பட்டாசு வெடிப்பதால் எழும் அதிகப்படியான ஒளி மற்றும் காற்று மாசினால் சிறு குழந்தைகள், வயதான பெரியோர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டுள்ள வயோதிகர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். மேலும் பட்டாசுகளை வெடிப்பதால் காற்றின் தரம் பாதிக்கப்படுகிறது. இதனால் ஆண்டுதோறும் பட்டாசு வெடிக்க நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டும் தீபாவளி பண்டிகை தினத்தன்று கடந்த ஆண்டுகளைப் போலவே காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலும் பட்டாசுகளை வெடிக்க அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நெல்லை மாநகர பகுதியில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்து பட்டாசு வெடித்ததாக மாநகர போலீஸ் கமிஷனர் சந்தோஷ் ஹதிமணி உத்தரவின் பேரில் 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே நேரம் தீபாவளி தினத்தன்று மொத்தமாக மாநகரில் 283 மோட்டார் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் குடிபோதையில் வாகனம் ஓட்டியதாக 18 வழக்குகளும், தலைக்கவசம் இல்லாமல் வாகனம் ஓட்டியதாக 100 வழக்குகளும், கார்களில் சீட் பெல்ட் அணியாமல் இருந்ததாக 3 வழக்குகளும், மோட்டார் சைக்கிளில் 3 பேர் பயணம் செய்ததாக 38 வழக்குகளும் மற்றும் அடிதடி, வாக்குவாதம் உள்ளிட்ட பிற வழக்காக 124 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக நெல்லை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. மாவட்டத்தை பொறுத்தவரை அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்து பட்டாசு வெடித்ததாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் உத்தரவின் பேரில் 22 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன.